Hi, current affairs 2025 prelims என்னோட டாபிக் கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸ் சிக்ஸ்த் டாபிக். ஸோ கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது நிறைய கொஸ்டின்ஸஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கிற டாபிக். ரீசன்ட் டைமில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக். ஓகே, த ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எசென்ஷியல் மாடர்ன் டே டெக்னாலஜிஸ். மாடர்ன் டே டெக்னாலஜிஸில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், இதிலெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்பெஷலி டேட்டா சயின்சஸ் மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹை எண்ட் டெக்னாலஜிஸ் தேவை. ஸோ அதில் இருக்கிற பார்ட்ஸில் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம், கிரிட்டிக்கல் மினரல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணுற மினரல்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ்பெஷலி எக்கனாமிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மினரல்ஸ், என்விரான்மெண்டலி, செக்யூரிட்டி வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லும்போது மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது. என்விரான்மெண்ட் சொல்லும்போது சோலார் சிஸ்டம்ஸ், இல்லைனா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜியில், ஈவன் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்மர் பிளேட்டிங், அதாவது நம்ம ஃபைட் பண்ணும்போது, மிலிட்ரி ஃபைட் பண்ணும்போது சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுற ஆர்மர்ஸில் பிளேட்டிங்க்கு, ஓகே, அதாவது குண்டு துளைக்காத, ஓகே, புல்லட் ப்ரூஃப் ஆர்மர் பிளேட்டிங்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணலாம், கிரிட்டிக்கல் மினரல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அட் ரிஸ்க் ஆஃப் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன், இது ஏன் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது, நிறைய இடங்களில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாமல் ஃபியூ இடங்களில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகி இது மூலமாக பார்த்தீங்கன்னா அது எனர்ஜி கொடுக்கறதுல அது கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது எனர்ஜி இல்லைன்னா டெக்னாலஜி, எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, சோலார் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் ஸ்டோரேஜுக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் பேட்ரி வேணும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த பேட்டரியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லித்தியம். அப்போ லித்தியம் ஒன் ஆஃப் தி என்னோட கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல். ஸோ கிரிட்டிக்கல் இங்கே என்ன மீனிங் அப்படின்னா எக்கனாமிக் வைஸாக இருந்தாலும் சரி, என்வரான்மெண்ட் வைஸாக இருந்தாலும் சரி, அவைலபிலிட்டி வைஸஸாக இருந்தாலும் சரி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மினரல். ஸோ எஸ்பெஷலி இப்போ ரீசெண்ட் டைமில் மோஸ்ட்லி இது டிஸ்கஸ் பண்ணப்படுற ரீசன்ஸ் என்ன அப்படின்னா சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மினரல்ஸஸ் எங்கே ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படின்னா சைனாவில். ஸோ அப்போ சைனாவில் மோஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் ப்ராசஸ் பண்ணப்படுறதுனால ஃபியூச்சரில் சைனானால் என்ன பண்ண முடியும்னா இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை, இந்த மினரல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயமா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாச்சுட்டரிலியாக ஒரு 30 மினரல்ஸஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க, லிஸ்ட் விட்டுருக்காங்க. என்னென்ன கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது ஆன்டிமோனி, பெரிலியம், பிஸ்மத், கோபால்ட், காப்பர், கேலியம், இப்படி போயிட்டே இருக்கா லிஸ்ட்டு. 30 இருக்குது அதில். ஸோ 30 மெமரைசஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டேர்ம் மோஸ்ட்லி எக்ஸாம்ஸில் கேட்டாலே அது மோஸ்ட்லி கிரிட்டிக்கல் மினரல்ஸாக தான் இருக்கும். அது போக நமக்கு எதில் டவுட் வரும் அப்படின்னா கோபால்ட் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இல்லை வேறு கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிற மினரல். இல்லை காப்பர்லாம் ரொம்ப காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். காப்பர் ரொம்ப காமன், ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது என்னது கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்லையோ இல்லை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்லையோ வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது கிராஃபைட் அப்படிங்கிறது அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம், லித்தியம் அப்படிங்கிறது அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண விஷயம், எஸ்பெஷலி ஃபாஸ்பரஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் இதில் ரெண்டுமே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண போகிறதுனா அது ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில், அப்படி தானே. ஸோ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயமா இருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப காமனாக இருக்கும். கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரலாக இல்லை அப்படின்னு டவுட் வரக்கூடாது. இட்ஸ் ஆல்சோ கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல். நெக்ஸ்ட் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மோரலஸ் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது தான். அதில் மீனிங் வேறு, ரேர்னு வேர்டு இருக்கிறதுனால மோஸ்ட்லி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கல் அப்படிங்கிறதோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அப்படிங்கிறதோ, டின்லாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா டின்லாம் இருந்துச்சா டவுட் ஆகும். டின்லாம் சாதாரண விஷயம் தானே, அதெல்லாம் என்னது கிரிட்டிக்கல் மினரல்ஸில் வருமான்னு கேட்டால் அது வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம், அப்படிதான் அந்த பல்புலாம் டங்ஸ்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காட்மியமும் பார்த்தீங்கன்னா அந்த என்வரான்மெண்ட்டில் காட்மியம் இருந்துச்சுன்னா ஹார்ட் இஷ்யூஸ்லாம் வரும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்குன்னா மினரல்ஸ் இதுவுமே இதில் இருக்குது, கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்குது. ஸோ காப்பர், கோபால்ட், கிராஃபைட், நிக்கல், ஃபாஸ்பரஸ், பொட்டாஷ், ரேர் எர்த் எலமெண்ட்ஸு, சிலிக்கான், டின், ஓகே, காட்மியம், டங்ஸ்டன், இது எல்லாமே. ஓகே. அது போக இப்போ ரீசெண்டாக இந்த சீரியஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேண்டலம் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்.
ஸோ இது மாதிரி டைட்டானியம், வெனடியம்னா ரீசன்ட் டைமில் நியூஸஸில் இருக்கிறது தான். வெனடியம், டைட்டானியம், ஜிர்கோனியம்லாம் பார்த்தீங்கன்னா என்னது இந்த ரஷ்யன் உக்ரைன் வாரில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். ஜிர்கோனியம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்தியம் அப்படின்னு ஒரு இந்தியம் மாதிரி. ஸோ இது மாதிரி லைட்டாக படித்து ஒரு ஐடியா வச்சுக்கணும் தான். கேலியம் வித்தியாசமான ஒரு டேர்மாக இருக்குது அப்படி தானே. இது மாதிரி 2-3 டைம் ரேட் பண்ணி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை பரிச்சயப்படணுமே தவிர இட்ஸ் மோஸ்ட்லி மெமரைசஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. 30 மெமரைசஸ் பண்ணி ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ட்ரிக்கான விஷயம் தான். 2-3 டைம் ரேட் பண்ணி போதுமானது. இப்போ லாஸ்ட் ஒரு 5 வீடியோஸஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் போட்டுருக்கோம். எனக்கு சின்சியராக அந்த 5 வீடியோஸை டெய்லி ஃபாலோ பண்ணணும். அதை சேர்த்து வச்சு 1 or 2 டேஸஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னா மோஸ்ட்லி நடக்காதுமா. ஓகே, இது இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ வந்து ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா அது வீடியோஸஸ் ஃபுல்லாக ரெகுலராக ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸஸ் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸஸ் மொத்தம் ஆகுதுன்னா ஸோ மோர் தான் எனஃப் டு பார்த்தீங்கன்னா வந்து கிராக் திஸ் என்ன அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இயர் கேட்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இட்ஸ் மோர் தான் எனஃபாக இருக்கும். இப்போ நான் வந்து 100 to 100க்கு ஆன்சர் பண்ண முடியும்லாம் சொல்லலை. ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் வேவாக இருக்கும். பிறகு தான் நீ ஏதோ மெட்டீரியல்ஸ் நிறையா படித்து அதில் எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி அதிலேருந்து எனது எசன்ஸை எடுத்து அதை வந்து எக்ஸாம்ஸஸில் அது கரெக்டாக ப்ரோசஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 30 to 40 மினிட்ஸஸ் வந்து 30 to 45 மினிட்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டே லீவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள், ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டு முடியும். ஸோ இது அப்படியே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இது ஒரு நார்மலாக டெய்லி நடக்கிற ரொட்டீன் மாதிரி 4 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா யூ வில் கெட் என்னது உனக்கு என்ன தேவையோ இது மாதிரி என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அதை வந்து இந்த 30 to 45 மினிட்ஸில் நீ ரெகுலராக நீ மற்ற சோர்ஸஸோ இல்லை மற்ற விஷயங்களோ ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோட சேலஞ்சஸ், கிரிட்டிக்கல் மினிட்ஸில் இருக்கிற சேலஞ்சஸஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் அடிக்கடி பீப்புள்ஸ் கேட்குறது தான், இவருக்கு ஞாபகம் இருக்காது, திருப்பி வந்து எக்ஸாம்ஸ் ஞாபகம் இருக்கும், பயத்திலே பாதி மறந்துடும். ஸோ பயப்படக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ 1 வீக்கில் ஒரு விஷயம் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாட்டர்டே உட்காந்து அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ரிவிஷன் ஆச்சு, இல்லை அட்லீஸ்ட் 1 ரிவிஷனாக கன்சிடர் பண்ணால் கூட மறுபடியும் 1 மந்த்து முடியும் போது மறுபடியும் என்ன அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இது இம்பார்ட்டன்ட்லாம் அந்த கலர் கோடெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இது உனக்கு வந்து ஈஸியாக ஓரளவுக்கு மைண்டில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது 1 மந்த்துக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறேன், 2 ரிவிஷன் ஆச்சு, லாஸ்ட்டில் ஒரு டைம் 1 ரிவிஷன், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 4th ரிவிஷன். ஒரு விஷயத்தை 3 to 4 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டாலே நீ வந்து அங்கே வந்து உன்னை திடீர்னு வந்து அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு உன் மெமரியை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், இது படித்த மாதிரி இருந்தாலே ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி தானே, ரெகனைசஸ் பண்ணால் போதும், மோஸ்ட்லி ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இருக்காது. ஸோ அது மாதிரி ஆங்கிளில் கரண்ட் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ணால் போதும், பயம் பாதி இல்லாமல் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் சேலஞ்சஸஸ்னு பார்க்கும்போது கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸில் சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது லிமிட்டட் டொமஸ்டிக் ரிசர்வ். நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா மைனிங் பண்ணுறது கம்மியாக தான் வந்து இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்குது. ரீசன்ட் டைமில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் ரிசர்வ்ஸஸ் இருக்குது, இல்லை மற்ற ரேர் எர்த் மினரல்ஸஸ்லாம் இருக்குதுன்னு அடிக்கடி நியூஸஸ் வரணுண்டு. அப்படியே லித்தியம் ஓகே, ஆனால் மற்ற எனர்ஜி மினரல்ஸ்லாம் நம்ம ஊரில் கண்டுபிடிச்சது ரொம்ப ரேர் தான். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். அப்படி இருந்தால் கூட அதை வந்து மைனிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட பெரிய லெவலுக்கு டெக்னாலஜி தேவை மைனிங் பண்ணுறதுக்கு. அப்படியே மைனிங் பண்ணால் கூட அதில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸஸ்லாம் வரும். ரொம்ப உள்ள தோண்டும் போது வைக்கும்போது வாட்டர் கண்டாமினேஷன் இது மாதிரி இஷ்யூஸஸ்லாம் வரும். டெக்னாலஜி தேவை, வாட்டர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸஸும் இருக்கும். கடைசி இவ்வளோ செலவு பண்ணி அந்த மினரல்ஸஸ் எடுத்துட்டா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சோம்னா அந்த காஸ்ட்லி மினரல்ஸ் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் ரொம்ப காஸ்ட்லியாக மாறிடும். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணிடலாம், அது சைனாட்ட வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு டயலமா மாதிரி தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கும் நம்மளுமே, கிரிட்டிக்கல் ஃபேஸில். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவும் சீரியஸும் சரி, ஈவன் எக்ஸாம்ஸில் கேட்டாலுமே அந்த ஆங்கிள் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்குது ரிசர்வ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸஸ், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோபால்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில். இதில் 70% ஆஃப் கோபால்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னா டிஆர்சிலேருந்து, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோலேருந்து வருது. ஸோ வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவில் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ரீஜியன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ரீஜியன். அது அதிகமாக பார்த்தீங்கன்னா கோப்ஸு இல்லைன்னா அப்படின்னா வயலன்ஸு இதெல்லாம் நடக்கிற விஷயம், அது அந்த நடக்கிற கண்ட்ரி அது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸஸ் கிரியேட் ஆகும், சப்ளை செயின் வந்து வல்னரபிலிட்டிஸஸ் கிரியேட் ஆகும்.
ஸோ அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கோபால்ட்டோட சப்ளை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதும் என்ன ஆகும்னா அது கம்மியாகும், அது வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சைனா மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 85% சைனாட்ட 85% பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸஸ் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இருக்குது. வேர்ல்டு லெவலில் ரேர் எர்த் எலமெண்ட்ஸஸ் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்போ வேர்ல்டு லெவலில் மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இதெல்லாம் கவனிக்கணும். அவன் ஊரில் வந்து அவ்வளோகான மைனிங் இருக்கோ ரிசோர்ஸஸ் இருக்கோன்னு சொல்லலை, ஆனால் அவனால் என்ன பண்ண முடியும்னா அது ப்ராசஸ் பண்ண முடியும். வேர்ல்டு லெவலில் சப்ளை பண்ணுறதுக்கு மினரல்ஸ் அப்படி தோண்டி எடுத்து விற்க முடியாது தானே, அது என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணி தனியாக பிரிச்செடுத்து டெக்னாலஜிக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணுற கிரேடில் மினரல்ஸஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற கெப்பாசிட்டி யார்ட்டு இருக்குன்னு சைனாட்டு இருக்குது. ஸோ வந்து எக்ஸாம்ஸில் அவன்கிட்ட வந்து 85% ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொன்னால் அது தப்பு. அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அது 85% ப்ராசஸிங் என்ன இருக்குன்னா கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் 60% பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸோட ப்ரொடக்ஷன் எங்கே தான் நடக்குது, சைனாவில் நடக்குது. 60% பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸோட ப்ரொடக்ஷனும் எஸ்பெஷலி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் இருக்குது, ஆனால் ரொம்ப முக்கியம் அது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். அது வந்து என்ன அப்படின்னா அதில் ப்ராசஸிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 85% எங்கே தான் இருக்குது, சைனாவில் இருக்குது. 60% எங்கே 60% கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸ் எங்கே இருக்குது, சைனாட்ட இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பாதிப்பு வருது. ரீசைக்ளிங் இன்ஃப்ரா அது நிறைய இடங்களில் கம்மியாகும். மினரல்ஸ் மோஸ்ட்லி கெட்டு போகிறது இல்லை. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸஸ் ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும். எலமெண்ட்ஸை ஒரு பேட்டரியிலேருந்து கூட லித்தியம் என்ன பண்ணணும்னா ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான டெக்னாலஜிஸ் இருந்தால் கூட நம்ம வந்து இது மாதிரி சைனா மாதிரி கண்ட்ரீஸில் இருந்து டிபெண்ட் ஆகாத நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேவா, அதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஷோர் மினரல்ஸ் ரீசெண்டாக கண்ட ஃபேஸில் ஆஃப் ஷோர் மினரல்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல்ஸஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எவர் இது வரைக்கும் நம்ம ஆஃப் ஷோர் மினரல்ஸஸை வந்து ஏலத்துக்கு விடவே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் என்னது ஆஃப் ஷோர் மினரல்ஸஸ் ஏலத்துக்கு விட்டுருக்கோம். சரி, ஆஃப் ஷோர் மினரல்ஸ்னால் என்ன? ஆன் ஷோர் அப்படிங்கிறது ஷோரில் கடற்கரையில். ஸோ கடற்கரையில் அப்படின்னா அது ஆன் ஷோர், ஷோர்னா கடற்கரை, அதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஷோர் அப்படிங்கிறது கடற்கரையிலேயே பீச்சில். ஆனால் ஆஃப் ஷோர் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஷோர் பக்கத்தில் வரும், ரொம்ப டீப் என்னது ஓஷனுக்குள்ளே போகாமல். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆஃப் ஷோர் மினரல்ஸ் அப்படிங்கிறது கடலில் தண்ணி கீழே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 200 மீட்டர் டெப்த்தில் இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஆஃப் ஷோர் மினரல்ஸ்னே கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து வச்சுக்கோங்க, டெக்னிக்கலாக அட்லீஸ்ட் தண்ணி எவ்வளோ இருக்கணும், 200 மீட்டர் டெப்த்துக்கு இருக்கணும். ஸோ ஃப்ரம் டீப் சீ பெட்டிலேருந்து ஓகே ஆஃப் ஷோர் மினரல்ஸை ஆக்ஷனிங் பண்ணுறோம். ஓகே, அது ஃபஸ்ட்டு டைம் தான். இது வரைக்கும் நம்ம ஆஃப் ஷோர் மினரல்ஸை வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஏரியாவில் அந்த கடற்கரைக்குள்ளே இருந்து இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா மினரல்ஸஸ் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், மினரல்ஸ் எடுக்க முடியும். அது இந்தியாவோட சொத்து மாதிரி. அங்கேருந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்லேருந்து எடுக்கிற விஷயம் இந்தியாவோடது அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, இதில் நிறைய கடற்கரை இருக்குது அப்படி தானே. ஸோ நிறைய கடற்கரை இருக்கிறதுனால ஸோ இந்தியாவில் என்ன இருக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கடற்கரையிலேருந்து இந்த இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், இந்த ஏரியாவை என்ன சொல்லலாம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸு. இந்த ஜோன்ஸஸ் பார்த்தீங்கன்னா என்னது இந்தியா அதில் இருக்கிற மினரல்ஸஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அப்போ இவ்வளோக்குள்ள ஏரியா நம்மகிட்ட இருக்கிறதுனால நமக்கு என்ன பாசிபிலிட்டிஸஸ் இருக்குது, எதில் நமக்கு வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஆஃப் ஷோர் மினரல்ஸில் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ முக்கியமாக என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆஃப் ஷோர் மினரல்ஸில் கோல்டு கூட எடுக்கலாம். நமக்கு டவுட்ஸ் ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டாங்க ஆஃப் ஷோர் மினரல்ஸில் கோல்டு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது டைமண்ட், காப்பர், நிக்கல் இது மாதிரி விஷயம் வந்து நம்ம வந்து ஆஃப் ஷோர் மினரல்ஸஸ் எடுத்துக்க முடியும் கடலுக்குள்ளே இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபால்ட், மேங்கனீஸ், ரேர் எர்த் மினரல்ஸ். ஸோ இது மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வரும்போது இது எது வராதுன்னு பாருங்கள், கோல்டும் டைமண்டும் கிரிட்டிக்கல் என்னது மினரல்ஸில் வராது அப்படிதானே. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா காப்பர், கோபால்ட், மேங்கனீசஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் இதில் வந்துடும், கிரிட்டிக்கல் மினரல்ஸஸ்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு டீப் ஓஷன் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு ப்ராஜெக்ட்டுமா. இந்தியாவோட ப்ராஜெக்ட் டீப் ஓஷன் மிஷன். டீப் ஓஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மினரல்ஸஸ் எடுக்கிறதுக்கு இல்லைனா அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன் அது. ஸோ இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது கீழே வர ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சமுத்ராயன் ப்ராஜெக்ட்ஸும் மக்சியா 6000 அடிமா. சமுத்ரா அப்படிங்கிறதும் ஓஷன் தான், மத்ஸ்யா அப்படிங்கிறதும் என்னது கைண்ட் ஆஃப் என்னது ஓஷன் மீன் ஃபிஷ் ரிலேட்டடாக சொல்கிறது.
ஸோ மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறது 600 மீட்டருக்கு 6000 மீட்டருக்கு 6000 மீட்டருக்கு நான் கீழே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கான பார்த்தீங்கன்னா மேலே ட்ரோன் மாதிரி கடல் கீழே ரோபோட்ஸ் மாதிரி, அதாவது 6000 மீட்டருக்கு கீழே போகும்போது ஆக்சுவலாக என்ன ஆயிரும்னா டூ மச் ப்ரெஷர் இருக்கும். அதனால் பெரிய பெரிய டெக்னாலஜி தேவைப்படும் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா. கடல் கீழே ஒரு டெக்னாலஜி சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு ஒரு திங்ஸஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா, ரோபோட்ஸ் கீழே மூவ் ஆகணும் அப்படின்னா போய் என்னது மினரல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், ரிசர்ச்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவைப்படும்? அதிக டெக்னாலஜி தேவைப்படும். அந்த டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கிற ஸ்கீமு இல்லை கண்டுபிடிக்கிற ஒரு மிஷன் தான் பார்த்தீங்கன்னா மத்ஸ்யா 6000. மீன் மாதிரி 6000 பார்த்தீங்கன்னா மீட்டர் கீழே போய் ப்ராசஸ் பண்ணுற ரோபோட்ஸ் மாதிரியான திங்ஸஸ் கண்டுபிடிக்கிறது. சமுதாயம் ப்ராஜெக்ட்ஸும் அப்படிதான். இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சடனாக பார்க்கும்போது இது மினிஸ்ட்ரி ஆஃப் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குமா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்த்தீங்கன்னா அது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமா டவுட்ஸ் வரும். ஹியூமன் ரிசோர்ஸ் வர முடியாது. பட் என்னது ஆப்வியஸாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா அப்படிங்கிற டவுட் வரலாம். அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே வராது, இது மினிஸ்ட்ரி ஆஃப் என்னது எர்த் சயின்ஸ்குள்ளே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் என்ன பண்ணுறாங்க, டீப் ஓஷன் மிஷனை பண்ணுறாங்க. பாருங்கள் எர்த்தும் கிடையாது, ஓஷன் மாதிரி இருக்குது. பட் மினிஸ்ட்ரி யார் தான் பண்ணுறாது, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். ஸோ அதனால் இது மாதிரியான ஒரு சின்ன அலமோனிவால் வரும்போதோ இல்லைனா டவுட்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் வரும்போதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட்பெட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்தியா சுற்றி இருக்கிற 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாலிமேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா நோடுல்ஸ் அடிவாங்க, பாலிமெட்டாலிக் நோடுல்ஸ். ஸோ பாலிமெட்டாலிக் பாலினானது நிறைய மெட்டல்னா நிறைய மெட்டல்ஸ், ஒரு நோடுல்ஸ் மாதிரி. ஒரு நோடுல்ஸ்னால் உருண்டையாக வந்து கடல் கீழே கிடக்கும். அந்த உருண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாலிமெட்டால்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் கோல்டு, காப்பர், நிக்கல், கோபால்ட், மேங்கனீசஸ் மாதிரியான ஈவன் ரேர் எலமெண்ட்ஸ் கூட அந்த உருண்டைக்குள்ளே இருக்கலாம், அந்த நோடுல்ஸ்குள்ளே இருக்கலாம். அந்த மாதிரி நோடுல்ஸை கலெக்ட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து நீ பார்த்துக்கோ யார் கொடுக்குறா, இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. அந்த சீபெட் அத்தாரிட்டி இந்தியாவுக்கு என்ன பண்ணி 2016 இந்தியாவுக்கு அலாட் பண்ணிடுறாங்க. 10,000 ஸ்கொயர் மீட்டர் இருக்குப்பா, இதுக்குள்ளே நீ பார்த்துக்கோ, எதை சம்மந்தமாக பார்த்துக்கோ, மேக்னெட்டிக் நோடுல்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்குள்ளே இந்தியாவே பார்த்துக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்க்கு பியாண்ட் இருக்கிற ஏரியாவில் ஒரு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவுக்கு பிரிச்சு, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஏரியாவில். அந்த ஏரியாவில் இந்தியா என்ன பண்ணால் ரிசர்ச் பண்ணால் அதுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்துருக்கா, இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் மினரல்ஸோட ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி இந்தியாவில் லைம் மட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா கோஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா லைம் மட் எங்கே இருக்குது இந்தியாவில், குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் இஸ் சாண்ட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது, கேரளா கோஸ்ட்டில். ஹெவி மினரல் பிளேசஸ் அப்படிங்கிறது ஹெவி மினரல் எது இருக்கோ அதோட பிளேசஸ் நிறைய கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸ் சார் ஹெவி மினரல்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா கோஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ஃபைட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இந்த ஃபர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல எல்லாம் இந்தியன் சாயில்ஸில் ரொம்ப எது கம்மியாக இருக்குன்னா ஃபாஸ்பரஸ் அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஃபாஸ்பரஸ் இந்தியா ரொம்ப கம்மியாக இருக்கனால ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் மினரல் அது. ஓகே, ஸோ ஃபாஸ்ஃபைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கான்டினென்டல் மார்ஜின்ஸில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போன கடற்கலாம். ஓகே, ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கான்டினென்டல் மார்ஜின்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபாஸ்ஃபைட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட மேப் இருக்குன்னா ஓகே, ஈஸ்டர்ன் அண்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்த மார்ஜின்ஸில் இந்த கான்டினென்டல் மார்ஜின்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ஃபைட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாலிமெட்டாலிக் ஃபெரோ மேங்கனீசஸ் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் இருக்குது. இந்த மெட்டாலிக் ஃபெரோ மேக்னீஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி கேட்குறாங்க, லைன் மட் எங்கே இருக்குது, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா கோஸ்ட்டில். கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் சாண்ட் எங்கே இருக்குது, கேரளா. லைக் ஹெவி மினரல்ஸ் பிளேசஸ் எங்கே இருக்குது, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. ஃபாஸ்ஃபைட் எங்கே இருக்குது, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கான்டினென்டல் மார்ஜின்ஸில். பாலிமெட்டாலிக் ஃபெரோ மேக்னீஸ் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் கோஸ்ட்டில் அந்த ஏரியா இப்போ அந்தமான் நிக்கோபார் இங்கே இருக்குது அண்ட் லக்ஷதீப் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னா பாலிமெட்டாலிக் ஃபெரோ மேங்கனீசஸ் இருக்குது. ஸோ அதுதான் பாலிமெட்டாலிக் நோடுல்ஸுமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால இந்த ஏரியா பியாண்ட் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளியே போச்சு அப்படின்னா அது இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்து நீ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோ, ரிசர்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லித்தியம் ரிசர்வ். லித்தியம் பார்த்தீங்கன்னா மேஜராக பேட்ரிஸஸ் கிரியேட் பண்ணுறதுல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸஸில்
பேட்டரி கிரியேட் பண்ண லித்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நிறைய நியூஸஸில் வந்துட்டு இருக்கு. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாண்டியா டிஸ்ட்ரிக்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் 1600 டன்ஸஸ் இருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸு கிடச்சிருக்கு. ஸோ வந்து அது யார் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் ஃபார் பார்த்தீங்கன்னா அது மினரல்ஸ்குள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டிபெண்டன்ஸ். நம்ம வந்து மோஸ்ட்லி லித்தியம் வந்து இம்போர்ட்டில் டிபெண்ட்டாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டின்னு வரும்போது எஸ்பெஷலி ஸ்டோரேஜுக்கும் க்ரீன் ட்ரான்சிஷனுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு சோலார் எனர்ஜி இருக்குது அப்படின்னா சோலார் எனர்ஜியில் நிறையா எனர்ஜி கிடைக்கும், நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வெயில் இருக்கும்போது தான் கிடைக்கும். மழை இருக்கும்போது என்னது டேம்ஸஸ்லேருந்து நிறைய என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூசஸ் பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மற்ற டைமில் அது யூஸ் பண்ண முடியும். மற்ற டைமில் யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேஜர் டெக்னாலஜி. அது பெரிய லெவலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது லித்தியம் மாதிரியான விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரீன் எனர்ஜி ட்ரான்சிஷனுக்கு க்ரீன் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோலார் இல்லைனா அது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லித்தியம் மாதிரியான விஷயம் ரொம்ப முக்கியமாக. ஸோ அதுபோல் ஸ்டோரேஜுக்கு அதிகமான வந்து எனது எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னால் ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேட்டரி இம்பார்ட்டன்ட் அப்படி தானே. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மேஜராகவும் இருக்குது. பொதுவாக எங்கே இந்த ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னது அர்ஜென்டினா, பொலிவியா, சிலே. இது வந்து லித்தியம் என்னது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது அர்ஜென்டினா, பொலிவியா, சிலே சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதே வேர்ல்டில் அதிகமாக வந்து லித்தியம் ரிசர்வ்ஸஸ் இருக்குது எங்கே அப்படின்னா பொலிவியாவில். பொலிவியா, போல்டு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். பொலிவியாவில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில், மூணாவது பார்த்தீங்கன்னா சிலே. இந்த மூணு இதில் அதிகமாக எங்கே இருக்குன்னா பொலிவியாவில், ரெண்டாவது அர்ஜென்டினா, மூணாவது பார்த்தீங்கன்னா சிலே. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா மாதிரி கண்ட்ரிஸஸ்லையும் கன்சிடரபிள் அமௌண்ட் என்ன இருக்குன்னா லித்தியம் இருக்குது அப்படின்னு ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்லப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லித்தியம் அப்படிங்கிறது ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப கைண்ட் ஆஃப் ஒயிட்டிஷ் பார்த்தீங்கன்னா சில்வரி ஒயிட் ஆல்காலி டாக்ஸிக் மெட்டல் அப்படிங்கிறான். ரொம்ப சாஃப்ட்டுமா, அது மாதிரி லோவஸ்ட் டென்சிட்டியாக இருக்கும், ரொம்ப லைட்டாக எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உப்புகள் மாதிரி. ஓகே, ரொம்ப லைட்டாக கல்லை விட ரொம்ப லைட்டாக இருக்கும் வெயிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா லித்தியம் ஆக்சுவலாக மிதக்கும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரோவஸ்ட் டென்சிட்டி, தண்ணியோட டென்சிட்டி கம்மி. தண்ணி வந்து 1 லிட்டர் வெயிட் எடுக்கிறோம் அப்படின்னா அதே என்னது வேல்யூமுக்கு வந்து லித்தியம் எடுக்கும். லித்தியம் தண்ணியை விட எப்படி இருக்குன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக உடச்சிடலாம். சில்வரி ஒயிட்னா ஒயிட்டிஷ் கலரில். அல்காலி பார்த்தீங்கன்னா என்னது டாக்ஸிக் மெட்டல். சில புக்கில் கிரேஷ் கலர்னு போட்டிருப்பான். ஸோ கிரேஷ் ஒயிட்டிஷ் அது மாதிரி. ஓகே, டாக்ஸிக் மெட்டல் வேறு, அது ரொம்ப முக்கியம். அது ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுறது கூட மெட்டல் கூட. இது ஈஸியாக வந்து ஆல்காலி மெட்டல்னால ஈஸியாக வந்து வாட்டரோட ரியாக்ஷன் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மெட்டல். அது பேட்டரிஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஈவன் அலாய்ஸஸ் லித்தியம் கலந்த மற்ற வந்து என்னது மெட்டல்ஸோட லித்தியம் கலக்கும் போது நம்ம வந்து ஆர்மர் பிளேட்டிங், தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா குண்டு துளைக்காத பார்த்தீங்கன்னா என்னது ஆர்மர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுல லித்தியம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் ரொம்ப சாஃப்டாகவும் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏர்க்ராஃப்ட் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மெட்டல் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு லித்தியம் யூஸ் பண்ணலாம். லித்தியம் வந்து அலாய் அப்படிங்கிறது இன்னொரு மெட்டலோட கலக்கிறது. ஓகே, ஹை ஸ்பீடு ட்ரெயின்ஸில் அப்போ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்குது, உடஞ்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம், வேறு மெட்டலோட சேர்த்துக்கலாம். மற்ற மெட்டலோட சேர்க்கும் போது மற்ற மெட்டல் என்ன லோ டென்சிட்டி வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸில், ஏர்க்ராஃப்டில், ஆர்மர் பிளேட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரிக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா சாஃப்ட்னு சொல்கிறேன், ஆனால் ஆர்மர் பிளேட்டிங் யூஸ் பண்ணலாம், குண்டு துளைக்காத மாதிரி. தட்ஸ் அ பாயிண்ட். அது ஏன் அப்படின்னா இன்னொரு மெட்டீரியலோட சேரும்போது அதோட கேரக்டர்ஸஸ் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏசி, ஏர் கண்டிஷனிங்கில், ட்ரையிங் இண்டஸ்ட்ரியில், கிளாஸ் செராமிக்ஸில் கூட லித்தியம் யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறான். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், நம்ம இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏர் கண்டிஷனிங்கில் லித்தியம் யூஸ் பண்ணலாம், ட்ரையிங் இண்டஸ்ட்ரி, கிளாஸ் செராமிக்ஸில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்னு நம்ம வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். லித்தியம் அப்படி பார்த்தோம் ஃபஸ்ட் அப்படி தானே. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு வரும்போது எது வந்துடும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லும்போது எது வந்துடுது, லித்தியம் வந்துடுது. அது எது கீழே அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 2023 கீழே அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அது மாதிரி சொன்னது கைண்ட் ஆஃப் என்னது ஸ்டாச்சுட்டரி அனௌன்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி மினரல்ஸில் ஃபாரின்லலாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கபில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னது ஓஎன்ஜிசி மாதிரி ஒரு கம்பெனி. அது அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா கனீஜ் பைட்ஸ் இந்தியா லிமிடெட். இது கேட்டாலே எக்ஸாம்ஸில் கனீஜ் பைட்ஸ் இந்தியா லிமிடெட் கபில் அப்படி கேட்டாங்கன்னா இது எதுக்காக இருக்குது அப்படின்னா ஓவர்சீஸில்
ஃபாரின்ல ஓகேவா இது மாதிரி கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினரல்ஸஸை கண்டுபிடிச்சு அதை அங்கேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வரது அதை வந்து வாங்குறது விற்கிறது இது மாதிரி விஷயத்துக்கு இருக்கிறது என்னது கபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி யூஎன் ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க எதுக்குன்னா ஒன் ஜஸ்ட் டிரான்சிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் எனர்ஜி டிரான்சிஷன் மினரல்ஸ் சொன்னால யூஎனில் வேர்ல்டு லெவலில் இது மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது பெட்டராக எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்து வைக்கிறதுக்கு சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸஸ் இல்லாமல் சேர்ந்தால் தானே பெட்டராக என்ன பண்ணால் என்வரான்மெண்டலில் பாதிக்காத மாதிரியானது கார் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஜியோ பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து யூஎன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து கடந்து ஜியோகிராஃபிக்கல் இஷ்யூஸை கடந்து பொல்யூஷன் கடந்து ஹியூமன் ரைட்ஸஸ் இது மாதிரி மினரல்ஸில் சைல்டு லேபர்லாம் யூஸ் பண்ணுவோம் ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கப்படுது டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் வேறு லெவலில் இப்போ இருக்கிறத விட டூ டு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸஸ் என்ன தேவைப்படும்னா அது மினரல்ஸ் தேவைப்படும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி இது மாதிரியே வந்து மொபைல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வேர்ல்டில் ஃபியூ இயர்ஸஸில் 2 to 4 டைம்ஸஸ் நமக்கு மினரல்ஸ் தேவைப்படுது அப்போ எங்கே இந்த மினரல்ஸ் வரும் அதனால் என்ன அதனால டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் கிரியேட் ஆகுது ஸோ அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இப்போ எக்ஸாம்ஸில் கேட்டால் கூட என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது இது மாதிரி மினரல்ஸில் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸஸ் இருக்குது ஜியோகிராஃபிக்கல் இஷ்யூஸ் இருக்குது பொல்யூஷன் இஷ்யூஸ் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது சப்ளை டிமாண்ட் மிஸ் மேட்சஸ் இருக்குன்னு சொல்லலாம் மெயின்ஸுக்கும் இது போதுமானதாமா இந்த கொஸ்டின் இது பின்னாடிலாம் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணிடலாம் இது சம்மந்தமாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி மினரல் சம்மந்தமாக நெக்ஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப்னு போட்டுருக்கோம் ஏன்னா நிறைய மினரல்ஸ் டைமண்டாக இருந்தாலும் சரி கோலாக இருந்தாலும் சரி இது மாதிரி லித்தியம்லாம் எங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்போ இந்தியா ஆஸ்திரேலியா யுரேனியம் கூட ஆஸ்திரேலியா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி விஷயத்தை வந்து அதுக்காக நம்ம வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஒரு கோஆப்ரேஷன் வச்சுருக்கோம் அந்த கோஆப்ரேஷன் படி எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா லித்தியம் அண்ட் கோபால்ட் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுல நெக்ஸ்ட் அர்ஜென்டினா கூட நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது இந்த கபில் கூட பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் ஒர்க் பண்ணுறாங்க அதில் ஒர்க் பண்ணி அங்கேருந்து மினரல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகே ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்யா மாதிரி கண்டிஷன்ஸில் அவனுக்கு இதே இருக்குது ஆயில் கிடங்கே இருக்குது ஆயில் டேங்க்ஸே ஸோ அங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான் ஆயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேருந்து அவனே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவுக்கு என்ன பண்ணுறான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான் ஸோ ரஷ்யாவில் வந்து அந்த கெப்பாசிட்டி அந்த ப்ராசஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவன் என்ன யாரை யூஸ் பண்ணிக்கிறோம் ஓஎன்ஜிசியை ஒரு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இது மாதிரி மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குது வைக்கணும்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுல மேஜர் பார்ட் யாருக்கு இருக்குது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட்டு மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது யூஎஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் சைனாவை சமாளிக்கிறது 85% ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் 60% கிரிட்டிக்கல் எனர்ஜி மினரல்ஸ் எங்கேருந்து வருது சைனாலேருந்து வருது ஸோ அப்போ சைனா ரொம்ப டிபெண்டாக மாறிட்டு இருக்கோம் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 14 கண்ட்ரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம் அதான் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதுக்கு அர்பன் மைனிங் அப்படிங்கிறதும் ஒரு மேஜராக ஒரு டாப்பிக்காக நீங்கள் எழுதலாம் வே ஃபார்வர்டில் கூட ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியலனால ரீசைக்கிள் பண்ண முடியும் இது மாதிரி மினரல்ஸை ஸோ அதை வந்து அர்பன் மைனிங் சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிள் அர்பன் மைனிங்னு கேட்டாங்கன்னா அர்பனில் போய் மண்ணை தோண்டி எடுக்கிறது கிடையாது அது என்ன அர்த்தம் அப்படின்னா அது வேஸ்ட்லேருந்து மினரல்ஸை ரீசைக்கிள் பண்ணுறேன்னா அது டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா அர்பன் மைனிங் ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கணும் நீ அப்போ தான் எக்ஸாமில் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா பெருசாக டவுட்ஸ் இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டான்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு மினரல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினரலாக இருக்குது அது கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரலில் இருக்குது நம்ம ஆல்ரெடி 30 லிஸ்ட்டில் டான்டலம் சொன்னோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிரே கலர் ஹெவியாக இருக்கும் வெரி ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது லித்தியமுக்கு அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஸோ மேஜர் அதாவது கெப்பாசிட்டி இதுதான் கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கரோஷன் ரெசிஸ்டன்ட் துரு பிடிக்காதுமா ஈஸியாக ஸோ இது டக்டைல் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் டக்டைல்னா இதை ஈஸியாக என்ன பண்ணலாம் எது மாதிரி வேணாலும் வளச்சிக்கலாம் எது மாதிரி வேணால் இழுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக வயர் மாதிரி திங்ஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும் வச்சுக்கலாம் அது மாதிரி ஹை மெல்டிங் பாயிண்ட் என்ன அர்த்தம்னா அது ரொம்ப ஹீட்டு கொடுத்தாதான் அது என்ன வேணால் மெல்ட் ஆகும் அப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அதனால் ஏரோப்ளைன்ஸில் மிசில்ஸில் நியூக்ளியர் பவர் பாயிண்ட்ஸஸ் பவர் பிளான்ஸில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது மாதிரியான டேண்ட்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிதானே ஏன்னா இது வந்து கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாகவும் ரொம்ப டக்டைலாகவும் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருந்து நம்ம தேவையான ஷேப்புக்கு திங்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஏரோப்ளைன்ஸ் மிசில்ஸில் நியூக்ளியர் பவர் பிளான்ஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் இம்ப்ளான்ஸஸில் இது எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் சர்ஜரிலாம் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வந்து குவாலிட்டி ஒரு மெட்டலுக்கு என்ன இருக்குன்னா அது கரோசிவ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும் கரோஷன் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதனால் இம்ப்ளான்ஸஸ் இப்போ உள்ள வந்து ஏதாச்சும் இம்ப்ளான்ட்
போனுக்கு பதிலாவோ இல்லை வேறு ஏதாச்சும் இம்ப்ளான்ட் உள்ளே மாற்றோம் அப்படின்னா, ஒரு மெட்டலில் பண்ணி ஒரு போனை உள்ளே மாற்றோம் அப்படின்னா துருபிடிக்காமல் இருக்கணும்ல. அது டேண்டலம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்டாகவும் நல்ல ஹெவியாகவும் இருக்கிறது. ஹெவி அப்படிங்கிறது மேஜர் பார்ட்டாக இருக்காது எதில் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்ப்ளான்ட்ஸில் வரும்போது, ஆனால் ஹார்டாக இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி கரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால எலக்ட்ரான் டிவைஸில் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் பிளான்ட்ஸில் கரோசிவ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால கெமிக்கல் பிளான்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இப்போ சொன்னோம் அப்படின்னா 2022 யூஎஸ்எஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இதில் 14 கண்ட்ரீஸஸ் இருக்குது, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் 14 கண்ட்ரீஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா செக்யூர், டைவர்ஸ் அண்ட் சஸ்டைனபிள், செக்யூராக எல்லாருக்கும் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரி டைவர்ஸாக எல்லா இடங்கள்ல இருந்தும் எல்லா விதமான மினரல்ஸும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி சஸ்டைனபிளாக எப்போவுமே கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின்ஸை கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நோ லிமிட்டட் டு பார்ட்னர்ஸ். அதாவது இப்போ 14 கண்ட்ரி இருக்குன்னா இது மாதிரி கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்பான். 14 ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் இருக்குது அப்படின்னா இவன் வந்து இது மாதிரி 14 மினரல்ஸ் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் என்ன இதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதுக்காக இந்த 14 கண்ட்ரி தான் பார்ட்னராக இருக்காங்கன்னா 14 கண்ட்ரியில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, வெளியில கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வர மினரல்ஸை எல்லாரும் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது பாயிண்ட். ஏன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸை கேட்கலாம் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த 14 கண்ட்ரிக்குள்ள தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது கரெக்ட் கிடையாது. 14 கண்ட்ரிஸஸ் போக வெளியிலே என்ன பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நான் நாலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆப்வியஸாக அவனோட எய்ம் என்ன அப்படின்னா எல்லாரும் கிடைக்கணும், எப்போ கிடைக்கணும் அப்படின்னா 14 பார்ட்னருக்குள்ளே தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை வெளியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் மினரல்ஸ் எல்லாரும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறது பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் சைனாவோட டிபெண்டன்சி கம்மி பண்ணுறது தான் மெயின் எய்மாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகேவா? ஸோ அந்த இனிஷியேட்டிவ் வந்து கண்டினியூ ஆகிட்டு கன்சிஸ்டன்சிக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அது ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸஸ்க்கு. ஓகே, தட்ஸ் ஆல்.